வெல்கம் டு கார்னியா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா கல்யாண சாம்பார் பொடி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையும் வெறும் வாணலியில் எண்ணெய் இல்லாமல் அப்படியே போட்டு நான் வறுத்து எடுத்திருக்கேன். நான் நல்ல பொன்னிறமாக லேசாக வறுபடுற அளவுக்கு நல்ல ஒரு சூடு வர அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்தால் போதும். இதெல்லாம் மட்டும் வெறும் வாணலியில் வறுத்தா போதும். இப்போ நான் எல்லா இன்க்ரீடியன்ஸ் வெறும் வாணலியில் போட்டு வறுத்து எடுத்துட்டேன். ஆனால் இந்த வர மிளகாவை மட்டும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம அதில் தான் வறுத்து எடுக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் முதல்ல வறுத்தெடுக்கும் பொழுது நல்லெண்ணெய் ஊற்றினா நம்ம நெடி ஏறாது. அது மட்டும் இல்லை, இந்த மிளகாவை எத்தனை நாள் வச்சுருந்தாலும் அது கெட்டு போகாதுன்றதுக்காக தான் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி நல்ல மனம் கொடுக்கும். அதனால் நம்ம எடுக்கிறோம். அதனால் கொஞ்சமாக வாணலியில் இந்த நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு பிறகு இந்த மிளகாயை போட்டு லேசாக ஒரு பரட்டி எடுத்துடணும். இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மிளகாய்களை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதோடு சேர்ந்து நம்ம கட்டி பெருங்காயத்தை இதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த கட்டி பெருங்காயத்தை இந்த எண்ணெயிலேயே நம்ம போட்டு வறுத்துக்கலாம். இந்த கட்டி பெருங்காயம் எதுக்கு நம்ம போடுறோம்னா இதுதான் நல்ல மனம் கொடுக்கும். கட்டிக்கு பெருங்காயம் இது எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது அது நல்ல பொடியாயிடும். இப்போ நம்ம இந்த காஞ்ச மிளகா, பெருங்காயம், கருவேப்பிலை, மஞ்சள், தனியா, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை போட்ட எல்லாத்தையும் முதலாவது கடினமான பொருள்லாம் போட்டு முதலாவது நம்ம அரைச்சிடலாம். முதல்ல நம்ம இந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ஒன்றா அரைச்சிடலாம். துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் இதோட கூட பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பெருங்காயத்தை இதோட கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முதல்ல இந்த ஆடான 3 ஐட்டத்தை போட்டு நம்ம அடிச்சிடலாம். பிறகு நம்ம மற்ற எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுக்க வேண்டியதுதான். இது பெருங்காயம், மஞ்சள், துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அரைச்சாச்சு. இப்போ மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸை இதோட கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தனியாக போட்டுடலாம். மிளகு, சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் குவான்டிட்டி இந்த செய்முறைக்காக அரைக்கிறதுனால நான் மிக்சிலே வீட்டில் அரைச்சிடுறேன். இதை மற்றபடி கல்யாண ஆர்டரு இந்த மாதிரிலாம் அரைக்கணும், இல்லை நிறைய குவான்டிட்டி தேவைப்படுதுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் காய வச்சு வறுத்து அரைச்சி மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபைன் பொடியாக வந்துடும். சரி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்படி படிச்சிடலாம். சொன்ன மாதிரி இப்போ கேட்ரிங் ஆர்டரில் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் அரைக்க வேண்டியதுனால எங்கள் கேட்ரிங்கில் இந்த மாதிரி நிறைய அளவில் எடுத்து மிஷினில் கொடுத்து தான் நாங்கள் அரைச்சிக்கிறோம். இன்றைக்கு செய்முறைக்காக நான் இதில் போடுறேன். உங்களுக்கு எப்படி அது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதன்படி நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு பிறகு நம்ம இந்த காஞ்ச மிளகாய்களை சேர்த்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான். நம்ம மீதி இருக்கிற இந்த காஞ்ச மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்து இதோடு அரைக்க வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கலராக மணமாக இருக்குது பாருங்கள். நல்ல கலராக மணமாக இருக்குது பாருங்கள். இந்த மிளகாவை நம்ம நல்லெண்ணெயில் வறுத்ததுனால இதில் ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது.
இந்த சாம்பாருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் எக்ஸ்ட்ரா போடணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் பருப்பு சாம்பார் வச்சா கூட இந்த பொடியை கடைசியாக போட்டு கொஞ்சம் போல் வெல்லம் போட்டு நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா கல்யாண சாம்பார் எப்படி இருக்குமோ அதே போல் பக்குவத்தில் டேஸ்ட்டில் இருக்கும். தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த சாம்பார் பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டு எல்லாமே பார்த்தீங்க. இதே போல் தான் நம்ம வந்து எங்களோட கேட்ரிங் சர்வீஸ்லையும் நாங்கள் இதே போல் தானே பொடியை செஞ்சு நாங்கள் பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு எங்களோட கேட்ரிங் சர்வீஸை அஃபோர்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அஃபோர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.